புனித அந்தோணியார் வாழ்ந்த காலத்தில் கடவுளின் கிருபையால் அவர் செய்த எண்ணிலடங்காத புதுமைகள் மக்களை பெரிதும் ஈர்த்தன. அவரை நாடி வந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்ததால் துறவியர்கள் வாழ்ந்த மடத்தில் அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டது. இதன் காரணமாக மடத்தின் தலைமை குரு ஒரு நாளுக்கு 13 புதுமைகள் மட்டுமே என்று கட்டளையிட்டார். ஒரு நாள் அந்தோணியார் அன்றைய 13 புதுமைகளையும் செய்து முடித்தார். மாலை வேளையில் அவர் வெளியில் உலாவச் சென்றார். அப்போது ஒரு உயரமான கட்டடத்திலிருந்து ஒருவர் தவறி விழும் தருணத்தில், அந்தோணியாரே, என்னை காப்பாற்றும் என்று அலறல் எழுந்தது. அந்தோணியார் உடனே அவரை வானத்திலேயே அந்தரத்தில் தொங்க வைத்தார். பின்னர் அருகிலிருந்த மடத்துக்கு சென்று தலைமை குருவிடம் 14வது புதுமை செய்ய அனுமதி பெற்றார். அனுமதி கிடைத்தவுடன் அந்த மனிதரை தரையில் பத்திரமாக இறக்கி உயிரை காப்பாற்றினார். இதுவே புனித அந்தோணியாரின் கருணையும் கீழ்ப்படுதலும் நிறைந்த புதுமை.